பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வியாழக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சகலத்தையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் அவர் கீழ்ப்படுத்தப்பட்டது ஒன்றும் சொல்லியிருக்கும் போது சகலத்தையும் அவர் கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்று வெளியரங்கமாக இருக்கிறது. சகலம் அவர் கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனோ சகலமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டவராயிருப்பார். அல்லேலூயா. சகலமும் ஆண்டவராகிய இயேசுநாதருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறதாம். ஆகவே எவ்வளவுதான் அவருக்கு கொடுத்திருந்தாலும் அவர் பிதாவுக்கு கீழ்ப்பட்டவராயிருந்தார். எவ்வளவு அதிகாரங்கள் நாம் பெற்றிருந்தாலும், எவ்வளோ பெரிய பதவி நமக்கு இருந்தாலும், பொறுப்பு இருந்தாலும் ஒன்றை மறந்துடக்கூடாது. நமக்கு கொடுத்த ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இந்த பதவியில, இந்த பொறுப்புல மனுஷர்கள் வைக்கிற என்னை படைத்த சிருஷ்டி கர்த்தாவாகி இயேசு வைத்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்லி அவருக்கு பயந்து நடப்பீர்களானால் நீங்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் பதவி வர வரைக்கும் பதவிக்காக என்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுவார்கள். ஆனால் பொறுப்புக்கு வந்தவுடன் அவர்களுக்கு பொறுப்பை கொடுத்த கடவுளையும் தேர்ந்தெடுத்த மக்களையும் மறந்து விடுவார்கள். சர்வதிகாரியை போல நடப்பார்கள். இது ஒரு மிகுந்த ஆபத்து என்பதை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் உங்களுக்காக செபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.